பார்க்கணும். ஆனால் என்ன ஒன்று உண்மைக்குமே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் ஒரு கவலையில் போனாங்க. என்ன செஞ்சுறேன் கொஞ்ச நாளைக்கு ஆனால் என்ன உண்டு எனக்கு ப்ளவுஸ் தைக்க தான் நேரம் இல்லாமல் இருப்பது. ப்ளவுஸ் மட்டும் கடை இல்லாமல் போகணும். ஏன்னா இது தச்சிட்டேன். இதில் இன்னும் ஒரு அடுக்கு நாங்கள் இப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல எங்களுடைய வீட்டில் நிற்கிறவே நம்ம ஒரு நாளும் எங்களை வீட்டாக நிற்கிறோம். ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் வலிக்கிட்டு நிற்கிறேன். நீங்கள் வலிக்கிட்டபடி நிற்கிறீங்க. உண்மைக்குமே நாங்கள் இப்போ முன்கட்டம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இரவு நேரம் பொழுதுல. ஏனண்டா அதாவது கடைசி கட்டம் எல்லாம் எடுத்து போட்டு இப்போ முன்கட்டம் எடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன அது நான் வந்த அப்புறம் அம்மும் இன்றைக்கு திடீரென ஒரு வழியில் ஒரு பயணமாக போயிருந்தீங்களே. உண்மைக்குமே நாங்கள் போயிட்டு வந்த நாங்கள் அதே என்னென்னலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும். ஆனால் என்ன ஒன்று உண்மைக்குமே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் ஒரு கவலையில் போனாங்க. என்ன செஞ்சுறேன் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட பிறந்த நாளை முன்னிட்டு தான் எல்லாம் போகுது. இனி வேலை தானே ஒரு இன்னும் 3 நாட்கள் 4 நாள் இருக்கின்றன. அதுக்குள்ள இப்போ நீங்களும் வேலையில போகிறத கொஞ்சம் குறைச்சா வேலையை போகிறத குறைக்கிறேன்னு நானும் எடுத்த வேலையில் கொஞ்சம் அம்முண்ட பிறந்த நாளுக்கு முதல் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன்டா. எனக்கு கொஞ்சம் இட வசதிகள் கொஞ்சம் தெரியும் தானே எல்லாருக்குமே. பெரிய வீடுங்கள. அதான் அப்போ நானும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன்டா. எனக்கு கொஞ்சம் இட வசதிகள் இருக்கும். வேலையும் கொஞ்சம் முடிஞ்சா போகும். கொஞ்சம் மிச்சங்களும் எனக்கு கொஞ்சம் வந்ததா போகும். வேலையை கொடுத்துறேன் செஞ்சா போகும். உண்மைக்குமே செந்துறேனா என் பிறந்த நாளுக்கான கஷ்டப்படுறான்னு தெரியுது. என்னடா இன்றைக்கும் வேலை உழைக்காம ஓயாம வேலை செய்கிறார். ஏன்னு தெரியும். இல்லாட்டி கொஞ்சம் ஏலாட்டி இருந்தாலும் இருந்து வேலை செய்வார். இப்போ ஒரு 4 நாளாண்டபடியா கொஞ்சம் செந்துறேன் அவசரம் தெரியல. உண்மைக்குமே நாளும் நெருங்கிட்டு இல்லை. அப்ப இருக்கிறது இதுவரை கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் வரும். நானும் கொஞ்சம் உங்களோட பிறந்த நாளை சிறப்பா செய்யலாம். அதுதான் சரி செய்வோம் மாறுதலாம். உண்மைக்குமே அப்படி இல்லை செய்யத்தான் வலிக்கிட்டோம். அதுக்கான பெரிய அளவுல இல்லை. சும்மா நோமலா சௌரங்கள் பட்ட முறையில சும்மா சொல்லி அப்படி இப்படி செய்யறான். இதுல என்ன வந்தேன் அதுதான் இதுல என்ன இருக்குது. நீங்களும் என்னோட கூட நாள வேலையை செஞ்சு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நாங்களும் வேலையில முடிச்சு போட உன பிறந்த நாள நாங்கள் கொண்டாடலாம். வாங்க செய்வேன் சேர்ந்து. அதே விட உண்மைக்குமே 2 பேருக்குமே உங்களோட சிலவை மிச்சப்படுத்துறதுக்கான தான் நான் பெரிய வேலை செய்யறேன். இதோட 2 நாளை செய்யறேன் களைச்சு போயிடும். வீடியோக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அம்மும் கடுமையான ஒரு வேலையெல்லாம் இப்ப இருக்கிறா. அதுதான் அப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ எங்களோட வீடியோக்குள்ள போறது முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி உண்மைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நெல்லியடிக்கு கொஞ்சம் கிட்ட நிற்கிறோம். பாருங்க எங்க மாலை சந்தி போல நெல்லியடி போய்கொண்டே இருக்கிறோம். உண்மைக்குமே ஸ்ரீரங்கன் டெக்ஸ் அங்கே தான் நாங்கள் உட்படுக்க போகிறோம். அங்கான் மெலிவா அப்போ நாங்கள் போய் அங்கே தான் பார்க்க போகிறோம். அப்படியே பார்ப்போம். நாங்கள் இன்னொரு பீஸுக்கிட்ட வந்துட்டோம். யாருங்க அக்கா கொஞ்சம் குயிக்காக தான் ஓடுவாவா அப்படித்தான் கொஞ்சம் போட்டதில் தெரியாது. சித்திரனுடைய வேலை என்னபடியாக நாங்கள் அக்காவோட வந்துடுறேன். என்ன எங்கே நிப்பாட்டுங்களே? இந்த நேரமும் அவ்வளோ சார் மதிய டைம் இப்போ காடையில் ஸ்ரீரங்கம் டெக்ஸா அங்கே இருக்கு. இது இல்லை அங்கே. நீங்கள் பைக் நிப்பாட்டுறீங்களோ? இதான் பாருங்க ஸ்ரீரங்கம் டெக்ஸ். சரி நாங்கள் இங்கே தான் வந்துட்டோம். பாருங்க உண்மைக்குமே இந்த டொப் எல்லாம் ஓவரில் போகுது. ஓஃபரில் இங்கே இது டொப்பு இந்த மாதிரி பாருங்க என்னமே இருக்கணும். நல்ல கலர் நாங்கள் உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் துணி கடைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் என்ன சரியா அமைதியாக கிடக்கு. ஒரு தினமே காணையில் இங்கே ஃபுல்லாக இது ஃபுல்லாக துணி தானே இருக்குது. எல்லா கலருமே பார்க்கலாம். நாங்கள் இப்போ கலரை பார்ப்போமே அக்கா. எங்களுக்கு கலர் பார்க்குறேன்னா நாங்கள் சொல்லிட்டோம் எங்களை வாங்க அப்படியே பார்ப்போம். நிறைய கலர்ல இருக்குது. எல்லா கலருமே இருக்குது. நாங்கள்
ப்ளவுஸுக்கு வந்து பாவாடைக்கு அந்த கலர்லாம் இருக்குனாங்க அங்கே அந்த அண்ணா வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேணா ஒரு மீட்டர்? 200 மீட்டர். 200. ஆனால் உண்மைக்குமே மலிவே நான் இங்கே இப்போ மலிவு மற்ற ஆஃபர் எல்லாம் போகுது நிறைய. ஒவ்வொரு துணிகளும் இருக்குது. 470 இருக்குது. 470 இருக்குது. துணிங்க உண்மை நிறைய துணி எல்லாம் இருக்குது. நாங்கள் அண்டைக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. திருப்பி இண்டைக்கு வந்துனாங்க. அதெல்லாம் ரெட் கலரும் அப்படி தான் எடுத்துனாங்க. பாருங்க ஒரு துணிகள் என்ன வடிவாக இருக்குன்னு. இப்போ துணிக்கு மட்டும் ஆஃபர் அண்ட் இல்லாமல் எல்லாத்துக்குமே போகுது. எல்லா ஆஃபர் ஒவ்வொரு விலைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்குது. நாங்கள் அண்டைக்கு வந்து டொப்பெல்லாம் எடுத்துணுவோம். நாங்கள் 3 டொப்பு கிட்ட வந்து நாங்கள் ஒரு டொப்பு எடுக்க வந்து 4 டொப்பு ஏதோ எடுத்துணுவோம் நாங்கள் எல்லாரும். அதே விட துணியும் எடுத்தது. ஆமாம் கிளம்பி போய் பார்ப்பேன். இதெல்லாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை உங்களுக்கு கொண்டு எடுத்து தரட்டு வேணாங்க எனக்கு கொண்டு போட்டு தான் எடுத்து போடுவோம். இந்த என்னைக்கு உடுப்படலாமே கிடக்கு. நான் என்னத்தை கதைக்கிறேன்னு எனக்கு தெரிய கிடக்கு. இங்கே இது நல்லா கிடக்கு. எனக்கு வடிவாக கிடக்குமே இல்லை என்ன எல்லாத்திനും விலையுமே அடித்து போட்டுருக்குவாங்க. ஸ்ரீரங்கன் டெக்ஸ் எல்லாத்திനും விலையுமே அடித்து போட்டிருக்கோம். அதே இவ்வளோ சாரி ப்ளவுஸுக்கு கேட்ட எல்லா ப்ளவுஸுக்கும் மேட்சிங்காக துணி இருக்குது. நாங்கள் அங்கே வேறுங்க அப்படியே துணியெல்லாம் இவ்வளோ துணி இருக்குது. ஆனால் எனக்கு இதுக்குள்ள மேட்சிங்காக விடணுமே எனக்கா நாங்கள் இதெல்லாம் சாரி ப்ளவுஸ் இல்லை துணி இல்லாத சாரி ப்ளவுஸ் இல்லை. சாரிக்கெலாம் இது ப்ளவுஸ் பீஸ் இல்லாட்டி இங்கே வந்து எடுக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ப்ளவுஸ் பீஸ். சரி நாங்கள போய் நீ வெளியில் பார்ப்போம் என்ன வெளியில். சரி இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வீடியோ எடுக்க ஒருத்தருமே இல்லாதபடியா நானே ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுக்க வலிக்கிட்டேன். உண்மைக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுனா ஒரு தையல் வீடியோ என்றே சொல்லலாம். ஏனெண்டா உண்மைக்குமே இது நான் எனக்காக நானே இந்த கையால் தைச்ச ஃப்ராக் அதான். அதாவது இந்த பிறந்தநாள் வர்ற 16ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை அப்போ நெருங்கி கொண்டு இருக்கிறபடியாக நானே இந்த கையால் எனக்கு ஃப்ராக் தைக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அதனால் உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நான் தைப்பேன் ஃப்ராக்கை. வீடியோ எடுக்கக்கூடிய அளவு தான் எடுக்கலாம். என்னென்ன ஒருத்தருமே இல்லை. அதுமாதிரி செஞ்சிடணும். வேலையை போயிட்டேன். அப்போ நான் எனக்கு நானே தான் தைக்கணும் ரெண்டதுக்காண்டி ஒருத்தரும் இல்லாட்டியும் நான் தனியாகவே எனக்கு ஃப்ராக்கு தைச்சி வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்வேன். என்னென்னா பெண்டு பார்க்குறவங்க யோசிக்கக்கூடாது நான் கடையெல்லாம் வாங்கினான்ண்டு இந்த தையல் திறமையும் ஒருக்காவும் வழிகாட்டத்தானே வேணும். அந்த ரீசன்லாம் இப்போ இப்படி ஒரு பதிவு கண்டிப்பாக எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கட்டம் தைச்சிட்டேன். ஏற்கனவே இங்கே நல்ல சுருக்கெல்லாம் வச்சு தைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தைக்க. கொஞ்சமன்ற சொல்லலாது. இப்போ தான் லைனிங்கில் அந்த ஃப்ரீயில் அடுக்கெல்லாம் வச்சுனா நான் ஒரு இது ஃபோட்டோவில் பார்த்து ரக்கினேன். அதே மாதிரி நானும் தைப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் வெட்டி தைக்க வலிக்கிட்டேன். அதே போல் தைச்சி முடிப்பேன். அதனால் இந்த தினம் இப்படியே இந்த பொழுது போப்பதுங்களுக்கு இது எப்படின்னு தைக்க வலிக்கிட்டு காலமாக ஒரு 11:30 அப்படி வந்தேன் நான் தைப்பமண்டு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 2 மணி ஆகிடும். இன்னும் தைச்சி முடிக்கல. என்னென்னா இது ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட ஆமான்னு சொன்ன வேணும் தைக்கிறதுக்கு. நான் பார்ப்பேன் இன்றைக்கு எவ்வளோ தூரம் என்னால் தைக்கலுமோ தைக்கலாம். ஒவ்வொன்றும் உண்டு. ப்ளவுஸு நாளைய தினம்தான் துணி எடுத்து தைக்கணும். அப்போ இன்றைக்கு அதுக்கு பாவாடையை இன்றைக்கு தைச்சிட்டு அடுத்த கட்டம் ப்ளவுஸுக்கு சோலும் தைக்கணும். 2 நான் தைக்கணும். ப்ளவுஸுக்கு நாளைய தினம்தான் துணி எடுத்து தைக்க வேண்டிய வரப்போகுது. இந்த நாள் கிட்ட வேற அப்படியே வச்சு கொண்டு இருக்கல. அது என்னென்ன வருதோ டக்குன்னு தைச்சிடணும். இல்லாட்டி சரி. இன்றைக்குமே இந்த லேங்காக்கு அது மட்டும் இல்லை. நான் இந்த லேங்காக்கு 15 மீட்டர் துணி எடுத்தேன்னா பாவாடைக்கு மட்டுமே 1 மீட்டர் துணி உண்மைக்கும் 200 ரூபான்னு சொல்லி நல்ல லாபமாக இருந்துச்சு. அப்போ அதில் 15 மீட்டர் எடுத்தேன்னா பாவாடைக்கு மட்டுமே. ஷோலுக்கு புரிம்பா இன்னைக்கு நாளைய தினம் தான் எடுக்கணும். ஷோலுக்கு புரிம்பா. அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு புரிம்பா. ப்ளவுஸு இந்த கலரில் வராமல் ஒரு டிசைன் போட்ட மாதிரி தான் வரப்போகுது. அப்போ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் புரிம்பா தான் வரப்போகுது. இப்போ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் தைக்கிறபடியாக எனக்கு என்ன உண்டுண்டா எனக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே தைக்கலாம். அதுதான் உண்டு. இப்போ கடையில் எடுக்கிறதும் உண்டு தான், நீங்கள் தைக்கிறதும் உண்டு தான்.
ஆனால் என்ன இங்கே தைச்சா எங்களோட டிசைனுக்கு ஏற்றமே இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா தைக்கலாம். அதுக்காகத்தான் மட்டும் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் செய்யலாதுன்னு தேடினா கொஞ்சம் சமாளித்து பாருங்க. என்னடா கேமராமேன் எவருமே இல்லை, அப்படி யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக நான் பதிவு செய்யலாம், எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். படிவா சசியா உண்மைக்குமே டியூஷன் போயிட்டா, அவள் வந்தோன்னே தான் அவள் வருவா. இங்கே பாருங்க நல்ல முடிவா புரி வச்சு கொண்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சுருக்கும். இதில் பார்க்க ஒரு லைட் கலர் மாதிரி இருக்கும், உண்மைக்குமே ரோஸ் கலர் டார்க் ரோஸ் நல்லா இருக்குது. நானும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் நடக்கிற எல்லாமே ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக பதிவு செய்யிருந்தாங்க. அதனால இதையும் ஒரு பதிவாக எடுக்கிறோம். நாங்களும் இனி இது கொஞ்சம் கட்டன் தச்சு முடிஞ்சோடனே பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பாவாடை தச்சுட்டு நான் இன்னும் லைனிங் வைக்கல. உண்மைக்குமே இங்கே பாருங்கோ என்னமே சுருக்கு வச்சிருக்கேன்னு பிந்து சொப்படி இருக்கு, நல்லா கிடக்குல்ல. உண்மைக்குமே பாருங்க நல்லா அடுக்கு. உண்மையுமே சரியாகவே நான் கஷ்டப்படுறேன், என்னால் இயலாதான் இது தைச்சதான். ஆனால் சரியான இது ஆனால் இங்கே இப்படி தான் வேறு மினிட்ஸ் நல்லா கிடக்குல்ல. இதுக்கு இனி நாங்கள் லைனிங் தைக்க போகிறோம். அதாவது இந்த கலர் லைனிங் இங்கே என்னட்ட இந்த கலர் இருக்கு. உண்மைக்குமே இங்கே இந்த கலர் தான் எடுத்தது இதுக்கு மேட்சிங்கா. இப்போ நாங்கள் லைனிங்கு வைப்போம் என்ன தொடர்ச்சியா எந்த பக்கம் மறந்து போட்டு பக்கத்தை காணையில பெரிய போராட்டமாக தான் இருக்க போகுது இன்றைக்கு. இதோட இது கீழுக்கு இங்கே இருக்கு ஆயிடுச்சு. சரியான குடியாத்தான் எடுத்து நாங்களே என்னென்னா அப்போ தான் நல்ல வீதியாக இருக்கும். நாங்கள் இதான் டேக்கின்ற வழியா. சரி, நாங்கள் அப்போ இனி இந்த லைனிங்கை நாங்கள் இனி இருக்கு வைப்போம். அப்படியே என்ன வாங்க அப்படியே வைப்போம் வைக்க பார்ப்போம். சரி, நாங்கள் இனி முன்னுக்கு இந்த லைனிங்குக்கு ஜாயிண்ட்டை தைப்போம். சரியோ, இங்கே இந்த எடுப்புக்கும் இந்த எடுப்பையும் சேர்த்து நாங்கள் லைனிங்கை தைப்போம். உண்மைக்குமே நான் தச்சதை ஃபுல்லாக எடுத்துருக்கலாம், பட்டினது எல்லாமே இது இப்போ பெரிய இது தானே ரெண்டு நாளாக எடுக்கலாம் போயிட்டு. செந்திரனும் இல்லை, செந்திரன் இருந்தால் வடிவாக எடுத்துருப்பேன். அப்போ ஒரு நாள் இல்லாத வச்சுட்டு தெரியலாம் போயிட்டு. இப்போ போய் நான் மினிஸ்டுவை தான் குடிக்கணும். என்ன மினிஸ் நல்லா இருக்கும், என்ன கொடுப்போம் தச்சது வடிவாக இல்லை இன்னும் வடிவாக இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு குத்தி கொண்டே இருக்கு. உண்மையாக போய் தானே ஒவ்வொரு போய் சொல்லாங்க அவ்வளோ இருக்கும் கொடுத்துக்கோ. உண்மைக்குமே நாங்கள் எங்களுக்கு ஒரு தொழில் பழகி வைக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்லது அமைதன்னு பார்த்தீங்களோ. நீங்களும் அப்படி பழகுங்க. சரி, இதுதான் பெரிய குடப்பட்டு பாவாடை. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இவரோட ஜாயின் பண்ண போகிறோம். சரிடா, உள்பக்கம் எடுத்துட்டு லைனிங்கு வச்சாச்சு. நாங்கள் இனி இன்னும் சைட்டுக்கு அடிப்போம். என்ன சைட்டுக்கு அடிச்சுட்டு யோசிப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. மேல் ஐயோ பேமாக்கிறது மேல் எடுப்பானையும் எனக்கு தெரிஞ்சு இது பாவாடை சரியான பெருசாக கிடக்கு. நாங்கள் உண்மைக்குமே பாவாடையை நாங்கள் தைக்கணும். சரி, நாங்கள் அழுது கொண்டே இருக்கிறேன். புட்டும் சீனி நாங்கள் முன்னுக்கு இடுப்பு அடித்தமேண்டா அரங்க மாட்டோம். இப்போ ஆறுதலாக தைக்கலாம் தான். ஆனால் உண்மைக்குமே இந்த துணி நல்ல மெலிவு 1 மீட்டர் 200 ரூபா. அதே போல் இந்த சாமஸ் துணி 1 மீட்டர் 250 ரூபா. அதனால நான் சாமஸ் துணி 4 மீட்டர் எடுத்தனால் உடம்புக்கு ஏற்ற மாதிரி. பின்ன ஃபுல் புடவட்டுக்கு 4 மீட்டர் வடிவாக காணுமென்றதுக்காண்டி மற்ற துணி 15 மீட்டர் பாவாடைக்கு மட்டும் எடுத்த நாங்கள். எண்ணித்தான் சோலுக்கு நாங்கள் காணுமென்று தான் எடுத்துன்னு வந்த நாங்கள். பட் காணாமல் போயிட்டோம், எனக்கு தெரியலாதல்லோ. சரி, ஓகே. பாருங்க இன்னுமே கிடக்கண்டு
கீழுக்கு எல்லாம் விழுகுது. அப்போ நைஸ் என்ன நல்லா இருக்கு. இனி நாங்கள் இவரை மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு கீழ் புடவட்டி இருக்குல்லோ அவரை கொஞ்சம் சரி சமனாக வெட்டுவோம். என்ன ஏன்னா அப்போ தான் என்ன ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைய நிற்கிறேன். நாங்கள் சரி சமனாக வெட்டுற நல்ல தானே. இப்படியே ஆளை திருப்பி போட்டோம் வெட்டுவோம். இஞ்சால வந்தீங்கன்னா இல்லை கிளியராக இருக்குமே கத்திரி வளர்த்துவோம். பேர் இல்லாமல் கிடக்க இப்போ நல்லா பாருங்க சரி சமனாக நிற்க ஏத்தம் குறைவாக இருக்கிற அப்போ நாங்கள் ஆக்களை சரியான முறையில் வட்டி எடுக்கதாமா. நாங்கள் ஒரு கைவர் அப்போ சரி சம வட்டிட்டு பார்ப்போம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவாடைக்கு பேண்ட் வைக்கணும். என்ன சைட்டில் கிடக்கு அது பமத்துட்டீங்க. இதோ ஆ இது அடிக்கு இது கட்டு போடுறது ஒரே இடத்துல வச்சு கொண்டு இருக்கு மங்காளரம். நான் இப்போ இதை ஏன் தைக்கிறேன்னுண்டா பேண்டு தைக்கிறதுக்காண்டி. பேண்டு தைக்கத்தான் வேணும் மடுப்புக்கு. அப்போ லைனிங் வச்சுட்டு நாங்கள் அப்படியே பேண்டை தைப்போம் சுத்த வர. என்ன யோசிக்கிறீர்கள்? எப்போ விடுவீங்களேண்டு கடுமையாக யோசிக்கிறேன். கிட்ட வேற அந்த ஸ்டாத்துக்கு தான் வாங்க தெரியுமோ. ஏன் இப்படி செய்கிறீங்க? கிட்ட சும்மா இருக்க போறீங்க. போடுங்க சரி சமனா வேண்டமனுக்கு வெட்டுவோம். ஏன் மீன் சின்ன வேலை வேலை உங்களுக்கு இல்லை தான் சும்மா விட இருக்கு. வீட்டு வேலை செய்யணுங்க. வீட்டு வேலை செய்வீங்க? என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு நாள் மட்டும் வேலை செய்வீங்களா? இன்றைக்கு மட்டும்தான். யோசிக்காங்க வேலைக்கு போடலாமே. என்ன அப்போ இன்னுமே உங்களோட அண்ணாக்கள் பிறந்த கொண்டாட்டங்களா இன்னுமே போகுது. அப்போ என்ன டாக்டர் பாப்பம் சொல்லுங்க. ஆ எனக்கு பிறந்த நாள் டக்குன்னு செய்யாமல் எம்பிடுவோம். அப்படி விட்டு வாழ மாட்டீங்க ஒரு கதைக்கு. உண்மைக்குமே எனக்கு தையல் தெரிஞ்சபடியா எவ்வளோ ஒரு பிரியோசனை படுத்துகிறேன் பார்த்தீங்களோ. ஆமினஸ் எனக்கு தெரிஞ்சபடியா எனக்குன்னு நான் உடுப்பு தைக்கணும். உண்மைக்குமே எனக்கு நானே தைச்சி போடுறேன்டா எனக்கு அப்படி ஒரு விருப்பம். இப்படி நாங்கள் ஒரே இடியா பேண்டை தைச்சா பேண்டை வச்சு விட்டா சரி சுருக்குறாங்க. இது உங்களுக்கு பிறந்த நாள் உடுப்பு. ஓ இதெல்லாம் இல்லையா? படுகாக்கடை இதான் கேக் வட்டுக்கு போடுற உடுப்பு இல்லை. நிறைய செலவும் செய்யக்கூடாதல்லோ. அதனால நானே எனக்கு தைக்கிறேன். ரைட் இதுதான் உடுப்புக்கு வைக்க போகிறேன். ஏன் லைனிங் வச்சா நீங்கள் யோசிப்பீங்களா? ஏன்னாண்டா லைனிங் இல்லாட்டி சரியான கண்ணறையாக இருக்கு. அந்த காரணத்தினால நான் லைனிங் வச்சேன். எனக்கு அவசரம் உள்ள வழியாக நான் கொஞ்சம் குயிக்காக இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? அப்புறம் சரியில்லை தானே. உண்மையாங்க அம்மாவா என்ன வீட்டு வேலை வீட்டு கேட்குறீங்களா? ஓ இன்னைக்குமே நான் காலையில இருந்தேன்னு சாப்பிடல. இந்த உப்போட அப்படியே இருந்தேனா தான் செந்திரனுக்கு ஃபோன் எடுத்து சொன்னேன். செந்திரன் உண்மைக்கு வேலையை போயிட்டேன். அப்போ அதனால நாங்கள் மதியம் சமைக்கல. எனக்கு மட்டும் வந்துட்டு சமைக்கல. அப்போ செந்திரன் ஃபோன் எடுத்து சொன்ன இன்னும் சாப்பிட இல்லையோ ஒன்று கேட்டேன். நான் இந்த உடுப்பு தச்சு முடியும் இன்னும் சாப்பிட மாட்டேன். செந்திரன் கொடுத்து நான் இப்படி ஒரு உடுப்பு தைப்பேன்னு நம்பல. நான் சொன்னவர் நீங்கள் தைக்க மாட்டீங்க விடுங்க பேசாம. அவ்வளோ அதுக்கு என்னில் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத போதுதான் நான் இப்படி தைக்க வழிகிட்டேன். கொஞ்சம் சுருங்குது.
நாங்கள் இனி சாவடைக்கு வச்சு வெயிட் பண்ணுவோமே. இப்போ வட்டிட்டு பார்ப்போம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க. துணிகள் வந்து அம்மா போய் நெல்லி அடிக்கலாம் போய் வந்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்தேன் நம்ம தச்சு கொண்டு எல்லாம் வந்தது. ஆனால் பிள்ளை தான் இல்லை செஞ்சோம் சொன்னாங்களான வேலை செஞ்சோன்னு இருக்கிறாருண்டா என்ன இப்பயே மாச்சு வந்தீங்களே. வேலையை முடிச்சா வேற தானே வேணும் வீட்டுக்கு. கொஞ்சம் நீங்க சரி பாடுக்கிறீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுக்காங்க சிரிக்கிறேன். இல்லை வேலை முடிச்சா உண்மைக்குமே வரத்தானே வேணும் வீட்டுக்கு. அதான் வேலை முடிச்சா விட்டான வேற முறங்கையும் போறது. இல்லை நீங்கள் சொன்னீங்க இப்பயாச்சும் வந்தீங்களே. அதுக்காண்டியா உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க. வீடியோ பெருசாக எடுக்கல. ரெண்டா உண்மைக்கு எடுக்கிற கூடுதலுமே இல்லை. வினுசுவை தாங்கட்டுனாங்க. வினுசு கொஞ்சத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். அதனால சரியோ பிள்ளையோ ஒன்று வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு தான் தெரியும். என்னென்னா ஆடுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்ன செய்கிற நேற்று நம்ம வீடியோ எதுவுமே பதிவு செய்யலை. அப்போ சமாளித்து தான் வீடியோ விட்டேன் நாங்கள் போடுறோம். போடுறோம். அப்போ என்ன உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சதோ இல்லை நீ நாளைக்கு தான் முடிப்பீங்களோ? என்ன சொல்றது, கதவு வேலையை பொறுத்த வரைக்கும் கதவு வேலை கிடக்குது. நாளைய தினம் முடிஞ்சிருவோம். இன்றைய தினம் முடிஞ்சிருவீங்களா? சரி சொல்லுங்க. கதவு வேலை வந்து கிடக்குது. அதே மாதிரி மதிலெடுத்து எந்த முதலே சொல்லியிருந்தனால் அந்த வேலை வந்து எல்லாம் பூசி கீசி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டுது. கதவை வச்சு தூண் கட்டிட்டோம். கதவை வச்சுட்டு தூணையும் பூசி முடிச்சு விட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சு. நாங்கள் வந்து எல்லா வேலையும் இப்போ செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் மதில் கட்டுவோம், வீடு கட்டுவோம், எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் புடுங்குவோம். எல்லா வேலையுமே செய்வார். இப்போ ஒரு வேலைக்கும் குறைவில்லை. ஆனால் என்ன உண்மைக்குமே அப்போ என்னம்மா உங்களோட வேலையில இல்லாமல் அப்போ எப்போ இந்த கதவை கொண்டு போவீங்க? இந்த கதவை வந்து நாளண்டைக்கு இல்லாட்டி நாளைய தினம் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கு. ஏனண்டா ஏத்தாட்டி நாங்கள் ரெண்டு தினம் பிறந்த நாளைங்க செய்ய இல்லாது. அதோட உண்மைக்குமே பக்கத்தை காணி சும்மா கிடக்கு தூக்கி கொண்டு போட்டு விட்றா நாங்களை கிடக்கு. அட அப்படியா? அதே விட உண்மைக்குமே நீங்களும் இனி வேலையில் செய்கிற கூட வேற இருக்கணும். கிட்ட பிறந்த நாள் வேற வேற கொஞ்சம் தெரியாது சொந்த பந்தங்களை. மாமாக்கு முறை சொல்லலாம் தான் 2 கதவு தந்த வெள்ளிக்கிழமை தர ஓடுமா கதவு. மாமாக்கு நான் கதை இல்லாட்டி என்ன கூட்டி கொண்டு போயாம் இருக்கிற சாமானை மேத்தி கொண்டு போயிடுவேன் மானத்துல. இன்னொரு நிம்மதி. ஆனா என்ன தெரியுமோ, மாமால பிள்ளை இல்ல கதவு தந்தப்ப திருப்பி கேட்டா என்ன சொல்றோம் நாங்க. இப்படியே கழிச்சு கொண்டு நிற்காங்க. நான் தெரியும் தான் என்ற ஸ்டாண்ட் இல்லை. அது கை இதுல பிடிச்சு கொண்டு இருக்கிறது. ஆனா இதுக்காகவே நான் காய்ச்சி கொண்டு தான் இருப்பேன். ஆனா என்ன நீங்க போறீங்கள் மேல மேலே மேல மேல கை போகுது. தண்டுவாடல கொஞ்ச நேரத்து உணர்ச்சி இல்லாம போகுது. அப்ப உண்மைக்குமே செந்துடணும். அப்ப நாளையோட சரியாகும் மேல என்ன 2 வேலையை முடிஞ்சுண்டா. நாளை என்ன இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து அதுக்கு பிறகு வேலை செய்ய மாட்டேன். உங்களோட பிறந்த நாளை காண்டி அடையா அதுக்கு பிறகு அடுத்த நாள்ல இருந்து திருப்பி நான் வேலை செய்வேன். சொன்னா அப்புறம் திங்கக்கிழமை பிறந்த நாள் அப்படியே 3 நாளுக்கு முன்னுக்கு தான் நம்ம ரெஸ்ட்டோ. ஏன்னு சொல்லுங்க. எடுத்த வேலையில் வந்து அப்படி அது சரியான என்ன செய்ய எங்களோட வீட்டு வேலையில் அப்படி அதுக்கு மக்களை பிடிக்கும். அதான் ஆக்களை பிடிச்சாலும் சரி அதுக்கு அடிப்புறதுனால செய்ய விடலாம். உண்மைக்குமே அப்போ நாங்களே நோம்பலாம் பிறந்த நாள் செய்கிற ஐடியாலாம் இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு லேங்காலாம் தச்சு நாங்கள். ஆனால் இன்னும் உண்டு லேங்காவை காட்டில இன்னும் அதை அப்புறம் காட்டுங்க அடுத்த வீடியோவில். இப்போ நீங்கள் தச்சது நீங்கள் பார்த்தீங்கல்ல. இல்லை நாங்கள் ஃபுல்லாக காட்டவே இல்லை. நீங்கள் ஒரு இருங்க நான் ஓடி போய் எடுத்துடுவேன். ஓகே லேங்காவோட வந்து பாப்போம். இங்கே வேறுங்க நீங்களான திரும்பி 2 காட்டலாம் போல இருக்கு சந்திர. இல்லை எப்படி பார்க்க தெரியும். இப்படி கீழே தெரியலையே இல்லையா? அதான் காட்டுறேன். வேறு லெவலில் தச்சிருக்கீங்களா? நல்லா கிடக்கல இப்படி தான் வேறு. நீங்கள் ஒரு தையல்காரின்றத காட்டுறீங்க நீங்கள். அதட்டாமா நானே தையல்காரியோட இந்த முறான எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன உண்டு எனக்கு பிளவுஸ் தைக்கத்தான் நேரம் இல்லாம எப்போதும். என்னது பிளவுஸ் மட்டும் கடையெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இது தச்சிட்டேன். இதுல இன்னும் ஒரு அடுக்கு நாங்கள் இப்ப வைக்க போறோம். திடீர் ஒரு முடிவு. இன்னும் ஒரு அடுக்கு வேற போதும். ஏனண்டா இப்போ இது பார்த்த உடனே அத்தை சொன்னா நீயும் ஒரு தையல்காரி தான். நான் இன்னும் ஒரு அடுக்கு வச்சா இன்னும் நல்லா இங்கே இருங்க. இது கீழே எப்படி நிற்குதല്ലോ இப்படிதான் நிற்கும். அவ இது நல்லா கிடக்கலோ அவ மேலே இதுலேயே ஒரு அடுக்கு வச்சா நல்லா கிடக்கும். அப்படி அதுக்காண்டி அப்போ நாங்கள் இது தைச்சிட்டு அடுத்த கட்டமாக நான் சோல் தைக்க போனேன். அப்போ அதுக்கும் இப்போ போய் துணி எடுத்துன்னு வந்து நாங்கள் ஒரே அடியாத்தான் அமௌண்டே 2 நாளாக ஒட்டி விட்டு புட்டுப்புன்னோடனே நிற்கிறேன். ஆனால் எனக்கு என்ன உடுப்புன்ற மாதிரி இன்னும் ஒரு கதை இல்லையா? உங்களுக்கு என்ன கடையில் போனோமா உடுப்படுத்துன்னு வந்தோமா? இது தைக்கிறபடியா கொஞ்சம் தெரியாத கடையில் போய் ஒரு டிஷர்ட்டும் ஒரு சோல்ஸ் மண் எடுத்து வந்து போடுவோம். என்ன காணும் தானே காணும்
இல்லாடி அதுவும் இல்லாடியும் பரவாயில்ல இருக்கிற உடம்ப போடுங்க இருக்கிற இடத்துல போடத்தான் மேடம். சரி அப்படியாண்டு இல்ல இவைகளுக்கு தெரியாது உடனே எடுக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை தானே பார்த்து பார்த்து தானே எடுக்கணும் இல்ல. ஆனா எனக்கு உண்மைக்குமே நான் நெக்கையில நான் இப்படி தைப்பேன் அங்கெல்லாம் நினைக்கணும் போல இருக்கு என்ன. நாங்கள் பிறந்த நாளுக்கு முதல்ல எல்லாம் காட்டுவோம் தானே இந்த உடுப்பு எல்லாம் படிவா இருக்கா என்ன மேல கிடக்க இல்ல இதுக்கு. ஓ என்ன வேலை கிடக்கு அதுதான் தையல் திறமையெல்லாம் நாங்கள் காட்டுவோம். நீங்கள் வெளிப்படுத்தணும் உங்களை. சரி அப்ப நாங்களும் அப்ப வீடியோ முடிப்போம். சரி உண்மைக்குமே அப்ப இது ஒரு நார்மலான வீடியோ தான். அப்ப நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோணும். இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.